ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்கான சம்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் போட முடியும். ஃபர்ஸ்ட் இதில் வந்து கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாரு. பி வந்து அதே வேலையை 20 நாளில் முடிக்கிறார். அப்போ ஏவோட ஒரு நாள் வேலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒரு நாள் வேலை தானே. அப்போ அந்த ஒரு நாள் அப்படிங்கிறதுக்கு 1 போட்டுக்கிறேன். எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 10 நாளில் முடிக்கிறாரா? ஸோ நான் அந்த 10 கீழே போட்டுக்கிறேன். இங்கே ஒரு நாள் வேலைங்கிறனால 1 மேலே போட்டுக்கிறேன். 10 நாளில் முடிக்கிறாருங்கிறனால 10 கீழே போட்டுக்கிறேன். அப்போ ஏவோட ஒரு நாள் வேலை எவ்வளவு அப்படின்னாங்கன்னா 1/10, 10ல் ஒரு பங்கு வேலை செஞ்சுருக்காருன்னு அர்த்தம். இப்போ அதே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, பி வந்து 20 நாளில் முடிக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், பியோட ஒரு நாள் வேலை வேணும்னா அந்த 1 போட்டுட்டு இங்கே எவ்வளோ இருக்குது, 20 இருக்கா. ஸோ 1/20. பியோட ஒரு நாள் வேலை எவ்வளோ, 1/20. இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா சம்ஸ் வந்து ஈஸியாக போட்டுடலாம். இப்போ ஒரு சம் பார்ப்போமா. ஏ வந்து 10 நாள், பி வந்து 15 நாளில் வேலையை வந்து செஞ்சாங்க. 2 பேரும் ஒரே டைமில் செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாளில் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏவோட ஒரு நாள் வேலை எவ்வளோ, என்ன போடணும், 1/10 போடுவோமா. பிக்கு என்ன போடுவோம், 1/15 போடுவோமா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அப்போ சேர்ந்து அப்படிங்கிறனால இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளஸ் பண்ணுறேன். இந்த டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு நமக்கு எல்சிஎம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறேன். எல்சிஎம் எடுக்கிறது உங்களுக்கு தெரியும்ல. இப்போ 10, 15 நார்மலாக நம்ம எல்சிஎம் எடுத்தால் எப்படி எடுப்போம்னா 10, 15 இல்லை ரொம்ப பேசிக்ஸில் தான் நான் சொல்லித்தரேன். மேக்ஸே தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கிற மாதிரி. எல்சிஎம் எடுக்க என்ன பண்ணுவோம், 5 இங்கே போடுவோம். ஏன்னா ரெண்டுமே 5ஆவது வாய்ப்பால் வரும் அப்படிங்கிறனால I2 10, I3 15. இப்போ இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் அதான் வந்து இதோட எல்சிஎம். I2 10, I3 30. ஸோ எல்சிஎம் எவ்வளோ, 30. அப்போ அந்த 30 இங்கே போடணும். போட்டாச்சா. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, பேஸில் 10 இருக்குது. 10 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 30 வரும். 10 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் 30 வருமா. ஸோ அந்த 3 கொண்டு போய் மேலே இருக்க நம்பரில் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் எல்சிஎம். அப்போ 1 × 3 எவ்வளோ, 3. இங்கே 15 இருக்கா. அப்போ 15 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 30 வரும், 2. 15 2 30. அந்த 2 இது கூட மல்டிப்ளை பண்ணால் 2. அப்போ 3 + 2 எவ்வளோ, 5. 5/30. இப்போ ஓரஞ்சு 5, ஆரஞ்சா 30. அப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாளாக முடிப்பாங்க அப்படின்னா 6 டேஸில் வந்து முடிச்சிருவாங்க. இந்த 1/6ங்கிறத நம்ம 6 டேஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நாள் வேலை எழுதணும். 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிறனால நான் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்சிஎம் கண்டுபிடிச்சு அதை நம்ம சுருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். இப்போ அதே இதில் இன்னொரு கொஷின் பார்ப்போமா. ஏ வந்து 12 நாள், பி வந்து 18 நாள். அப்போ 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளாக முடிப்பாங்க, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அதே தான் இந்த கொஷினும். செய்யலாமா. 1/12 ஏவோட ஒரு நாள் வேலை, பியோட ஒரு நாள் வேலை எவ்வளோ, 1/18. டுகெதர் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து செஞ்சோம். அப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ் போடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா. எல்சிஎம் எடுக்கிறது எப்படி எடுக்கலாம், 12, 18. அப்போ இது வந்து நான் எதில் போடுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சின்ன நம்பர் வந்து கூட போங்க, எதுலனாலும் போகலாம். சரி, புதுசாக பார்க்குறவங்களுக்காக ஃபஸ்ட்டு நான் 2 டேபிள் வந்தே போடுறேன். 2 6 12, 9 2 18. திருப்பி இது 3 டேபிள் வருமா. 2 3 6, 3 3 9. இப்போ இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 3 6, 6 2 12, 12 3 36. ஸோ அந்த 36 இங்கே எழுதிக்கணும்.
இப்போ இங்கே என்ன இருக்குது, 12 இருக்கா? அந்த 12 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 36 வரும்? 12 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் 36 வருமா? ஸோ அந்த 3 இங்கே எழுதிக்கலாம். அடுத்து 18 இருக்கா? 18 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 36 வரும்? 2 மல்டிப்ளை பண்ணால் 36 வரும். அப்போ இதுக்கு 3 + 2 எவ்வளோ? 5/36 வரும். இது எப்படி அடிக்கிறது? 4 5 7 5 35, மிச்சம் 1 இருக்குது. அப்போ புள்ளி வச்சு அதுக்கு 0 சொத்தனா 0 சேர்த்தோன்னா 2 5 10ன்னு வரும். நம்ம லாஸ்ட் சம்மில் எழுதணும். எப்படி எழுதணும்? 1/6. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ஒர்க்கை தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதை டேவாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிவிஷனில் இருக்கிறதான் மேலே எழுதுவோம். அப்போ இவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 7.2 டேஸில் வந்து முடிப்பாங்க. சரியா? நம்ம லாஸ்ட் சம்மில் வந்து 1/6ன்னு இருந்துச்சு. அதை வந்து டேஸாக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த பகுதியில் இருக்கிறத மேலே எழுதணும். அதே மாதிரி இங்கே 1/7.2 இருக்குது. ஸோ நமக்கு டேஸ் கண்டுபிடிக்கும் போது 7.2 டேஸ் அப்படிங்கிறத நம்ம மேலே எழுதிக்கணும். இந்த மாதிரி தான் இதுக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்த சம் இதே ஃபார்மேட் தான், ஆனால் இது வேறு மெத்தடில் வந்து போட போகிறோம். A = 8 days, B = 24 days. A வந்து 8 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாரு, B வந்து 24 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம நார்மலாக போடுறது எப்படி போடுவோம்? 1/8 + 1/24 போடுவோமா? நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து எல்சியம் எடுப்போம். இப்போ இந்த மாதிரி சம்ஸ்க்குலாம் எல்சியம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ 8வது வாய்ப்பால் இந்த 24 வருதா? 1 8 2 8 14 3 24. அப்போ 24 வந்து நம்ம எல்சியமாக எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட சம்லலாம் அந்த வாய்ப்பாடில் அந்த நம்பர் வராது. அதனால தான் நான் இப்படி எல் ஷேப் போட்டு உங்களுக்கு கண்டுபிடிச்சேன். இப்போ இதில் வந்து 8 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 24 வரும்? 3. 24 × 1 24. அப்போ +1 மட்டும் போடணும். போட்டோன்னா 4/24ன்னு வரும். 1 நாள் 4, 6 நாளாக 24. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? இந்த 1/6ன்னு இருக்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்? 6 days அப்படின்னு சொல்லி எழுதுவோமா? ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்சியம், அதனால நம்ம டக்குன்னு போட்டு முடிச்சிட்டோம். சப்போஸ் நம்ம லாஸ்ட் இதுக்கு முன்னாடி 2 சம் பார்த்தோம் இல்லையா? அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் போடலாம் அப்படின்னா, இந்த மாதிரி டுகெதர்னு கேட்டாங்கனாலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொடுத்துருக்க 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 8 × 24 / கொடுத்துருக்க நம்பரை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். 8 + 24. இந்த 8 × 24 அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து என்னவா வரும்? 24 கூட 8 கூட்டணும் அப்படின்னா 32 வருமா? இப்போ இதை வந்து நீங்கள் அடிச்சு கொடுங்க. 1 8 8 2 8 16 3 24 4 8 32. 1 நாள் 4, 6 நாளாக 24. இந்த மாதிரி போட்டோன்னாலும் 6 days அப்படிங்கிறது ஈஸியாக வந்துடும். இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட். 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து 4th சம். இது ரொம்ப ஈஸி. ஏ ஒரு வேலையை 20 நாளில் முடிக்கிறாரு. அப்போ 5 நாளில் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு நாள் அவங்க எவ்வளோ வேலை செஞ்சாங்க அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதுவோம்? ஒரு நாளுக்கு வந்துட்டு அந்த ஒரு நாள் அப்படிங்கிறனால 1 போட்டுட்டு அவங்க எத்தனை நாளில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத 20 அப்படின்னு சொல்லி போடுவோமா? இப்போ ஒரு நாளைக்கு வந்து நம்ம என்ன போடுவோம்? 1/20ன்னு சொல்லிட்டு போடுவோம். சப்போஸ் இப்போ நமக்கு கொஸ்டினை கேட்குறது 5 நாளில் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க. அப்போ 5 நாள் நமக்கு வேணும் அப்படின்னா சிம்பிள். அந்த 1ன்னு போட்டிருக்க இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 5 கொண்டு போய் போட போகிறோம். அப்போ 5/20. ஆப்ஷனில் 5/20 இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா அதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 4 5 4 5 20. அப்போ 1/4. அப்போ கால்வாசி வேலை வந்து செஞ்சுட்டாங்க. 4ல் ஒரு பங்கு வேலை வந்து செஞ்சுட்டாங்க 5 நாளில். இது ஈஸியாக போட்டுடலாம். 5 நாளில் கால்வாசி வேலை, 10 நாளில் பாதி வேலை, 20 நாளில் முழு வேலை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஈஸியாகவும் இதை கால்குலேட் பண்ணி போடலாம். பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது இந்த டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் தான். இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் இதை பேஸாக வச்சு நம்ம அந்த டாபிக் வந்து போட முடியும். அதனால தான் இந்த டாபிக் வந்து நான் ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர்ற மாதிரி எல்சியம்லேருந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் போடுற மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்டு வர்றேன். ஏன்னா அந்த டாபிக் அப்போ தான் உங்களால் ஈஸியாக போட முடியும் அப்படிங்கிறனால தான் இந்த டாபிக் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு நாள் வேலை அப்படின்னா 1/x போடுங்க. எல்சியம் மெத்தட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
ஷார்ட்கட்டாக போடுறது எப்படி அப்படின்னு சொல்லி அதையும் நீங்கள் வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, அதையும் போடுங்க. இந்த மாதிரி டுகெதர் சம்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா இதில் இன்னும் நமக்கு வந்து நிறைய மாற்றி கொஷின்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ நிறையா வந்து சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் இதே டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் வந்து இன்னும் நம்ம எலாபரேட்டாக வேறு சம்ஸ்லாம் எடுத்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.